உலகின் மிக உயரமான முருகன் சிலைகளில் ஒன்றான பத்துமலை முருகன், தங்க நிறத்தில் ஜொலிக்கும் முருகன். பக்கத்திலேயே நிற்கும் ஒரு அற்புதமான 50 அடி அனுமன் சிலை. மேலே இருக்கும் திரு சுப்பிரமணியர், அவரை காண செல்லும் 272 படியேறி செல்லும் பக்தர்கள். கடல் மட்டத்திலிருந்து 1066 அடி உயரத்தில் இருக்கும் ஒரு மாபெரும் குகை. அந்த மாபெரும் குகைக்குள் வீற்றிருக்கும் சுப்பிரமணியர் தமிழர்களின் முழு முதற் கடவுளாம் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஒரு அற்புதமான தலம். உலகம் முழுக்க இருக்கும் தமிழர்களின் பத்துமலை முருகன் என்று அன்போடு அழைக்கப்படும் முருகன் கோவில். வெல்கம் டு பாட்டு கேவ்ஸ் இன் மலேசியா. நண்பர்களே, நாங்கள் மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப்புக்கு வந்தோம். இன்றைக்கி நாங்கள் மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் கோவிலுக்கு போகலான்னு போய்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் கோலாலம்பூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பத்துமலை முருகனுக்கான நாங்கள் இப்போது காரில் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரயில் கனெக்டிவிட்டி இருக்குங்க. கோலாலம்பூர்லேருந்து கேஎல் சென்ட்ரல் அப்படின்ற ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ட்ரெயின் ஏறினீங்கன்னா இதோ இந்த பட்டு கேவ்ஸில் இருக்கிற பட்டு கேவ் கம்யூட்டர் அப்படின்ற ஸ்டேஷனுக்கு வந்துடலாங்க. பேருந்தில் வரணுன்னா நீங்கள் கோலாலம்பூர்லேருந்து 11ஆம் நம்பர் பஸ் எடுத்தால் வரலாம். ஆனால் ரொம்ப குறைவாக தாங்க இருக்கும். அது நம்ம இப்போ பார்க்குற அந்த பெரிய மலை பார்த்திங்கன்னா பெரும் சுண்ணாம்பு மலைங்க. அந்த சுண்ணாம்பு மலைக்குள்ளே பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்குது. அதில் 4 மாபெரும் குகைகள் இருக்குங்க. அந்த 4 மாபெரும் குகைகளில் இருக்கிற பெரிய சேம்பரில் தான் நம்முடைய அழகான முருகப்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணியாக காட்சி தருகிறார். பத்துமலை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் லெஃப்டில் நாங்கள் திரும்பி நேராக பக்கத்தில் இருக்கிற ஹனுமன் மந்திருக்கு போகிறோங்க. அங்கே ஹனுமன் கோயில் பார்த்திங்கன்னா 50 அடி உயர ஹனுமன் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தனியாக சன்னதியும் இருக்குது. அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ராமாயண குகைகள் இருக்குங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து சிவன் கோவிலும் விநாயகர் கோவிலும் இருக்குது. அதையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இறுதியாக முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்குங்க. லெஃப்டில் பார்க்குற அந்த ஹனுமன் மந்திரை ஒட்டி பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலபதி டெம்பிள் இருக்குங்க. அதை ஒட்டி தான் ஹனுமன் டெம்பிளும் இருக்குது. நீங்கள் இப்போ நேராக பார்க்குறது பார்த்திங்கன்னா ராமாயண கேவ்ஸ். 50 அடி ஹனுமன் சிலைங்க. பிரம்மாண்டமாக கம்பீரமாக நிற்கிறாரு. பார்க்க அவ்வளவு பரவசமாக இருக்குங்க. இதுதாங்க ஹனுமனுக்கான ஒரு அற்புதமான கோவில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹனுமன் கோவில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அற்புதமாக காட்சியளிக்கிறாருங்க. வரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் பூஜை செய்யாமல் போவாங்களா, அவர்களுக்காக பார்த்திங்கன்னா விளக்கு பூ மற்றும் மாலையெல்லாம் விற்கிறாங்க. ரொம்ப அழகாக தூய்மையாக இருக்குங்க இந்த கோவில். பார்க்கவே பச்சை பசேல்ன்ட்டு மாலை, அது பக்கத்துலேயே விளக்கம் விற்கிறாங்க. இதோ நமக்கு கிடைக்குது இப்போது அற்புதமான ஆஞ்சநேயர் தரிசனம். மனசார வேண்டிக்கிட்டு இதோ நாங்கள் அடுத்து முருகன் கோவிலுக்கு வெகு சீக்கிரம் போக போகிறோம். எவ்வளவு அற்புதமான கம்பீரமான ஆஞ்சநேயர் பாருங்கள். உங்களுக்கு நான் மறுபடியும் நினைவு விட்டுறேன், நான் தமிழ்நாட்டில் இல்லைங்க, இது மலேசியாவில் பத்துமலை முருகன் கோவில் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் டெம்பிள். பாருங்கள், நம்ம ஊர் மாதிரி அழகாக பிரசாதம் தராங்க. பேப்பரில் சுருட்டி அந்த பிரசாதத்தை மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு காலத்தில் வெறும் சுண்ணாம்பு மலையாக இருந்த அந்த மலையை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து அற்புதமான இந்து ஸ்தலமாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. எத்தனை கோவில் பாருங்கள். இந்த மலையின் உயரம் பார்த்திங்கன்னா 1066 அடி உயரத்தில் இந்த மலையின் குகைகள் ஒன்றும் இருக்குங்க. இந்த சுண்ணாம்பு படிவங்களின் வயது பார்த்திங்கன்னா 400 மில்லியன் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. இந்த மொத்த மலையும் இன்று இந்து கோயில்களாக இருப்பதற்கு காரணம் ஒரு தமிழர் கே. தம்புசாமி பிள்ளை என்ற அந்த தமிழர் ஒரு வியாபாரிங்க. இந்த இடத்துக்கு இந்த இடத்துல கோவில் வரலாம், முருகர் இந்த இடத்துல அவருக்கு ஒரு கோவில் வைக்கலாம்னு தோன்றி தாங்க சின்னதாக ஆரம்பித்தது. இன்றைக்கி ஒரு மாபெரும் இந்து ஸ்தலமாக இந்த இடம் ஆயிடுச்சுங்க. இந்த ராமாயண குகையை பார்க்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க உள்ளே போகணும். நாங்கள் முதல்ல போயிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு பிறகு வரலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாக படிக்கட்டுகள்லாம் மண்ணம் திட்டப்பட்டு அற்புதமாக இந்த ராமாயண குகை காட்சியளிக்குதுங்க. தமிழ்நாட்டு கோயில்கள் போலவே இங்கேயும் வரவங்களுக்கு உபசரிப்புக்கு, அதாவது பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்குன்ட்டு அவர்களுக்கு
டிஃபன் கடைகளும் கூல்ட்ரிங்க்ஸ் கடைகளும் நிறையவே இங்கே இருக்குங்க. இதோ நமக்கு பத்துமலை முருகன் காட்சியளிக்கின்றார். வாங்க போய் பார்க்கலாம். நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டங்க. தமிழர்கள் மட்டும் இல்லை, சீனர்கள், மலாயர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியர்கள்ன்ட்டு ஏகப்பட்ட கூட்டம் இன்றைக்கி. மலையேறி முருகப்பெருமானை தரிசிக்கும் முன்னால் இதோ விநாயகரை முதல்ல தரிசிக்கலான்ட்டு இந்த வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு தரிசிட்டு வரலான்னு போகிறோங்க. ஒரு சன்னதியாக பார்த்து வணங்கிக்கிட்டே நம்ம இப்போது அந்த விநாயகரை நோக்கி போய்கிட்டுருக்குங்க. ஒரு நெகிழ வைக்கும் காட்சி பாருங்கள். நம்ம ஊர் மாதிரியே குழந்தைய ஒரு கரும்பு துளியில் கட்டி நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. சாரிங்க, கேமரா கொஞ்சம் ஷேக் இருக்குது. நான் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டதுனால கேமரா ஷேக் ஆகுது, மன்னிக்கணும். ஒரு கிம்பல் மாதிரி எதுவும் இல்லைங்க. நெக்ஸ்ட் டைம் ஸ்டெபிலைசேஷன் போட்டு நல்லா எடுக்கலாம். மலையேறி இவர் தம்பியை காணும் முன்னே அண்ணனிடம் எல்லாரும் வேண்டி செல்கின்றனர். அற்புதமான வலம்புரி விநாயகர். பக்தியின் உச்சம்ங்க இதெல்லாம். எத்தனை புது ஜென்ரேஷன் வந்தாலும் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, என்றென்றும் நம்ம நாட்டில் பக்தி மார்க்கம் நிலைத்து நிற்கின்றதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் தான் நீங்கள் பார்க்குற இந்த காட்சிங்க. இந்த கோவிலை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குங்க. எத்தனை அழகழகான கூடங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த இடமே பார்க்குறதுக்கு. அது தவிர எத்தனை சின்ன சன்னதிகள் ரொம்ப பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குங்க இந்த கோவில். பகுதி ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. விநாயகரை வணங்கிட்டு இதோ அடுத்தது நாம் வந்திருக்கிறது பத்துமலை முருகனை படியேறி தரிசனம் பண்ணதாங்க. அதற்கு முன்னால் 141 அடியில் காட்சியளிக்கும் பிரம்மாண்டமான தங்க நிற முருகனை பாருங்கள். எவ்வளவு நேரமானாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முருகா முருகா முருகா, எங்கள் குடும்பத்தையும் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களையும் எல்லாரையும் காப்பாற்றுப்பான் தான் எடுத்த உடனே எனக்கு என்னைய மறியாமல் நான் வேண்டிக்கிட்டது. அப்படிப்பட்ட அற்புதமான முருகனுங்க. எவ்வளவு வேணாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவரை பார்க்குறதுக்கு வர மக்கள் இருக்காங்க பாருங்கள், எத்தனை விதமான மக்களுங்க. நான் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் மக்களை மட்டுமே ரசிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் எத்தனை மக்கள் இந்த இடத்துக்கு நம்ம முருகனை வேண்டி சொல்கிறாங்க பாருங்கள். இது ஒரு அடிவாரம் தாங்க. இங்கிருந்து 272 படியேறி மக்கள் போகணும். வயதானவர்கள், இளைஞர்கள், இஸ்லாமியர்கள், அதாவது இந்த நாடே இஸ்லாமிய நாடு. உங்களுக்கு தெரியும், மலேசியாவில் நிறைய இஸ்லாமியர் வராங்க. அப்புறம் ஐரோப்பியர்கள், மெயினாக நம்ம சைடில் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய துணைக்கண்டம் தாண்டி இருக்கிற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாட்டை சேர்ந்து மக்கள் நிறைய பேருங்க, கணக்கே கிடையாதுங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் முருகன் அவர்கள் எல்லாம் இழுக்கின்றாங்க. நம்மை இழுக்கிற மாதிரி தான் உலக மக்களை எல்லாம் என்னுடைய முருகன் அப்படி கவர்ந்து இழுக்கிறாங்க. ஒரு பெரிய காந்தங்க அவர் ஆக்சுவலாக. பார்க்க அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன அழகுங்க அவர். அரோகரா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு உள்ள முருகதையா முருகா, உள்ள முருகதையா, உன் பதம் காணையிலே முருகா, உன் பதம் காணையிலே. நண்பர்களே, இப்போ நம்ம பத்துமலை முருகன் கோவில் இருக்கிறோம், கோலாலம்பூரில், மலேசியாவில். அற்புதமான லொக்கேஷனுங்க. உண்மையிலே பாராட்டுறேங்க. செம்ம லொக்கேஷன் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. மொத்தம் 140 அடி உயரமுள்ள முருகன்.
மாபெரும் உயரம். நீங்கள் படிக்கலாம். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானம், கோலாலம்பூர். அவங்க கட்டின உலகின் மிக உயரமான முருகன் சிலை. இது 29 ஜனவரி 2006 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு திறந்திருக்கிறாங்க. அது யார் திறந்திருக்காங்கன்னா, மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் திரு ஆர் நடராஜா அவர்கள் திறந்திருக்கிறாங்க. ஒரு அற்புதமான கோவில். இந்த ஒரு முருகனை உங்களுக்கு நான் கொண்டு வரதில் பரவசம் அடைகிறேன். உண்மையிலே முருகா, இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் முருகா. இதோ முருகனின் பாதம். முருகா முருகா முருகா. இஸ்லாமியரையும் தன் வசம் இழுக்கும் முருகப்பெருமான். இந்த இடத்துக்கு வந்துட்டா ஜாதி என்ன மதம் என்ன, எல்லாமே முருகன் அடிமைகள் தாங்க. இந்த இடம் தாங்க முருகன் படிக்கட்டு ஏறி நம்ம மேலே போய் சுப்பிரமணியனை தரிசனம் பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கிருந்து எப்படி திருப்பதியில் நெட்டாக எழுதுதோ அதே மாதிரி படிக்கட்டுங்க, 272 படிக்கட்டுங்க நெட்டாக ஏறி போதுங்க. வண்ணமிகு படிக்கட்டுகள். இதற்கு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. 1860 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்த சைனீஸ் இந்த இடத்த ஆக்கிரமித்து இங்கிருந்து உரம் தயாரிக்கிறதுக்கான பொருட்களை இந்த சுண்ணாம்பு மலையிலேருந்து எடுத்துக்கிட்டு போனாங்க. அடுத்த 30 வருஷங்க 1891 தான் நம்முடைய தமிழரான கே. தம்பு சுவாமி பிள்ளை இங்கே வராருங்க. இந்த இடத்த பார்த்த உடனே அங்கே இருக்கிற கேவல், அதை குகைகள்லாம் ஒன்று ஒன்றா ஏறி பார்க்குறாரு. ரொம்பவே கஷ்டங்க, படிக்கட்டெலாம் கிடையாது. மேலே மலை மேலே கஷ்டப்பட்டு போகிறாரு. ஒரு குகையை பார்க்கும்போது அந்த குகையின் நுழைவாயில் ஒரு வேல் வடிவத்தில் இருக்கும். திடீர்னு அவருக்கு தோணுச்சு, இங்கே ஏன் நம்ம முருகன் சிலை வைக்கக்கூடாதுன்ட்டு. அப்படி தாங்க மலை மேலே முதல்ல சின்னதாக ஒரு முருகன் சிலை அவர் நிறுவினார். நல்ல ஞாபகம் இருக்கட்டும், 1891 முருகன் சிலை அங்கே மேலே வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டே பார்த்திங்கன்னா தைப்பூசம், முதல் தைப்பூசம் 1892 இங்கு நடத்தப்பட்டதுங்க. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு முன்னாலுங்க. மலை மேலே இருக்கிற குகைக்கு மக்கள் போய் அங்கே வணங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால முதல்ல கட்டைகளான படிக்கட்டுகளை அமைச்சாங்க. மரகத்தை வச்சு கட்டைகளால் 10 வருஷம் கூட நிலைக்கலைங்க. 1920 இதோ நம்ம பார்க்குற இந்த படிக்கட்டை கட்ட ஆரம்பித்தாங்க. 1940 272 கான்கிரீட் படிக்கட்டுகள் கட்டப்பட்டதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வண்ணமிகு படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா 2018 தாங்க ரீபெயிண்ட் பண்ணும்போது அழகழகாக டிசைனாக அதை பல்வேறு பகுதியாக வண்ணமிகு படிக்கட்டுகளை அமைச்சாங்க. நம்ம பார்க்குற இந்த ஒரு அற்புதமான தங்க முருகன் 2006 வடிவமைக்கப்பட்டு இங்கே நிறுவப்பட்டதுங்க. என்னுடைய ஆடியோ முதல்ல ரொம்ப தெளிவாக கேட்டுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இந்த மொத்த கோவிலும் பார்த்திங்கன்னா கோலாலம்பூரில் இருக்கிற மகாமாரியம்மன் கோவிலுக்கு கீழே வர, அந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே வர கோவிலுங்க. வர சைனீஸும் மலாய் பீப்புளும் பார்த்திங்கன்னா ரீல்ஸும் ஷார்ட்ஸும் போட்டு தள்ளுறாங்க. வரவங்கள்லாம் ஒரு கேமரா எடுத்து அந்த முருகன் முன்னாலேயும் படிக்கட்டு முன்னாலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மலை மேலே போயிட்டு ஸ்தம்பிச்சுட்டு அங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸ்தம்பிச்சுட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற காட்சிகள் இருக்கு இல்லைங்களா, 272 படிக்கட்டு முடிச்சுட்டு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு காட்சிங்க. அதாவது குகைக்குள்ளே மிகப்பெரிய சேம்பராக இருக்குங்க. அந்த காட்சிக்கெல்லாம் அடுத்தடுத்து நம்ம காமிக்க தான் போகிறோம். பார்க்கலாம் வாங்க. டொனேஷனுக்கான ஒரு பெரிய ஒரு உண்டியலும் வச்சுருக்குறாங்க. இந்த பாட்டுக்கு மலைகளையும் முருகனையும் பக்தர்களையும் கோவில்களையும் ஒரு சேர எடுத்து இது உங்களுக்கு ஒரு காட்சி. நம்ம படிக்கட்டு ஏறி முருகனை பார்க்குறதுக்கு முன்னால் வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு துர்கை அம்மன் கோவில் இருக்குங்க. அங்கே இருக்கிற நவகிரகம் தாங்க இது இப்போ நீங்கள் பார்க்குறது. வாங்க அந்த துர்கை அம்மன் கோயிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இது உள்ள மாரியம்மனா? துர்கை. இதோ துர்கை அம்மன் உங்களுக்கு காட்சி தராங்க. பிரம்மாண்டமான கோவிலாக இருக்குங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீன கோவிலுக்குள்ளே வந்துட்ட மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் இருக்குங்க.
வழிவிடமா மௌனசாமி சித்தர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலின் வரலாறு எழுதப்பட்டிருக்கு. மக்கள் வந்து மேலே போகும்போது ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஆளுங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மேலே வந்து கவர் பண்ணி அனுப்புகிறாங்க. அழகான ஒரு மயில் உருவம் பொறித்த ஒரு சிலையும் இருக்குங்க. மலேசியாவில் ஒரு வாரம் இருந்தேன், எங்கேயுமே நாய் பார்க்கல. இதோ இந்த கோயில் கிட்ட தான் நாயை பார்க்குறேங்க. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களையும் எப்படி இருக்கோ அப்படி தாங்க பாட்டு கேவ்ஸ்ன்ட்டு எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு இடத்துல ஒரு கோவில் நிறுவ முடியும்ட்டு காமிச்ச தமிழன் தம்புசாமி பிள்ளை அவர்களுக்கு ஒரு ஸ்டாட்டு இங்கே வைக்கப்பட்டிருக்குங்க. என்கேஜ் பண்ணாதன்னு அர்த்தம். வெள்ளி இல்லைன்னு சொல்லு, தள்ளி தள்ளி இல்லை. வாங்க படியேறி மேலே போன பிறகு உள்ளே போயிட்டு குகையில் இருக்கிற அந்த சிவசுப்பிரமணிய வணங்கிட்டு வருவோம். வாங்க, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேம்பர் பாருங்கள் அந்த குகைக்குள்ளே. இதெல்லாம் எப்படி தான் வந்து அவர் தம்புசாமி பிள்ளை வந்து உருவாக்குனாரோ தெரியல. எத்தனை தமிழர்களுடைய கடும் உழைப்பாக இருந்திருக்கும் பாருங்கள். இந்த இடமே பிரமிப்பாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் உங்கள் காட்சிகளுக்கு. இதோ அந்த குகைக்குள்ளே இருக்கிற சுவாமி சிலைகள் மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கோபுரமே இருக்குங்க. திராவிட கலைக்கு உதாரணமான ஒரு கோபுரம் இந்த ஒரு குகைக்குள்ளேயும் அமைச்சிருக்கிறாங்க. அற்புதங்க. கீழே இருந்து மேலே வரத்துக்கு ஒரு 272 படிக்கட்டுனா உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் ஏறி இறங்குதுங்க. அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்குறீங்க. இதோ நாம் படியேறி வந்து காவலோடு காத்திருந்து பார்க்கும் மூலவர் பாருங்கள், அழகாக காட்சியளிக்கிறாரு. வள்ளி தெய்வானை முருகன் சன்னதி போட்டுருக்காரு. அது அப்படியே கொண்டு வா, அப்படியே மேலே கொண்டு இதெல்லாம் கேவ்ஸ் போல. கேவ்ஸ் பக்தர்கள் பார்த்திங்கன்னா இறங்கி ஏறி உண்மையிலே வந்து ரொம்பவும் டயர்டாகிடுறாங்க. ஆக்சுவலாக படிக்கட்டுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்டான படிக்கட்டுகள் தாங்க இருக்குது. நம்ம வந்து மேலே இருந்து பார்க்கும்போது இப்படி தாங்க காட்சி அளிக்குது.
ஒரு வழியாக எங்களுடைய அற்புதமான தரிசனம் முடிந்து இதை நாங்கள் மீண்டும் கோலாலம்பூர் போய்கிட்டு இருக்கிறோங்க. மறக்க முடியாத நாளுங்க இன்றைக்கி. தைப்பூசமான பொருங்க இந்த இடமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாதிரி இருக்குங்க. மக்கள் எத்தனையோ வழிகளையும் சிரமங்களையும் பொறுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எத்தனையோ விதமான காவடிகள் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுவும் தைப்பூச திருவிழா அவங்க நடைப்பயணமாக கோலாலம்பூர் மகாமாரியம்மன் கோவிலேருந்து இவ்வளவு தூரம் வருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான முருகனை இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணுறோன்னுங்களா, அதை விட ஒரு சிறப்பு எதுவுமே இல்லைங்க. அநேகமாக உலகிலேயே மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு ஸ்டாட்டுவாக இந்த முருகன் சிலை தான் இருக்க வாய்ப்புங்க. ஏன்னா ஒரு செகண்ட் தவறலைங்க, யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தது பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு அதாவது பத்து மலை முருகனை உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.